وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، وقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது எல்லா மக்களாலும் எல்லா மதத்தினராலும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக நடத்தும் வாழ்வியல் வைபவமாகும். திருமணம் அது ஆயிரங்காலத்து பயிர் என்றும், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றும் பெருமையோடு தமிழில் பழமொழிகள் கூறுவார்கள். ஆனால் இஸ்லாமோ நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கையின் துணையை தேர்ந்தெடுத்து இவ்வுலகில் வாழ்வதே திருமணம் என்று பெருமையோடு மார்க்கம் பேசுகிறது. இஸ்லாம் திருமணத்தின் மூலம் ஏற்படுகின்ற கணவன் மனைவி உறவு என்பது அல்லாஹ்வின் மகத்தான அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சிலாகித்து கூறுவார். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. உங்களிலிருந்தே உங்களுக்காக உங்களுடைய துணையை நாம் படைத்திருப்பது என்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுவான். ஆக கணவன் மனைவியினுடைய உறவு என்பது அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக, திருமண உறவின் மூலமாக, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனின் மூலமாக, ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவியின் மூலமாக 3 பெரும் நிஅமத்துகள் கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. உங்களிலிருந்தே உங்களுக்கு மனைவியை நாம் படைத்திருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு சொல்லுவான். لِتَسْكُنُوا إِلَيْهَا. அவளிலிருந்து நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அந்த மனைவியின் மூலமாக وَجَعَلَ بَيْنَكُمْ நாமே உங்களுக்கு மத்தியிலே مَوَدَّةً وَرَحْمَةً அன்பையும் நேசத்தையும் காதலையும் பிரியத்தையும் وَرَحْمَةً கருணையையும்
இணக்கத்தையும் ஏற்படுத்துகிறோம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். முதலாவது மன நிம்மதி திருமணத்தின் மூலமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிறது. இரண்டாவது மவத்தத் என்று சொல்லப்படக்கூடிய அன்பும் நேசமும் காதலும் திருமணத்தின் மூலமாக கிடைக்கிறது. ரஹ்மா கருணையும் இரக்கமும் திருமணத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். சகீனத் மன நிம்மதி திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, உங்களில் யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெறுகிறாரோ, ஒன்று உடலாலும் உடல் ஆரோக்கியத்தாலும், இரண்டாவது பொருளாதாரத்தாலும். இந்த ரெண்டுல ஒன்று இல்லைனாலும் திருமணம் சாத்தியமாகாது. திருமணம் முடிப்பதற்கு செல்வமும் இருக்க வேண்டும், கட்டிய மனைவியை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடிக்கட்டும். ஃபஇன்னஹு அகம்மு லில் பஸர், திருமணம் பார்வையை தடுக்கும், கெட்ட பார்வையை தடுக்கும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், மறைவிடத்தை பாதுகாக்கும். திருமணத்திற்கு பிறகும் கட்டிய மனைவியை விட்டு கள்ள உறவை தேடுபவர்களுக்கு, கட்டிய மனைவியை விட்டும் கண்ட இடத்திலெல்லாம் பார்வையை நேர்பவர்கள், அவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க முடியாது. திருமணம் முடித்து விட்டால் அந்த ஆணினுடைய பார்வையை திருமணம் தடுக்க வேண்டும், அந்த பெண்ணினுடைய பார்வையை திருமணம் தடுக்க வேண்டும். மறைவிடத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் குறித்து உண்டான அந்த எச்சரிக்கையை, அந்த மகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். அன்பான பெருமக்களே, ஒரு ஆணுக்கு தன்னுடைய தாயின் மூலமாக, தன்னோடு பிறந்த சகோதரிகளின் மூலமாக இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய நெருக்கம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான், ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் ஒரு ஆணுக்கு தன் பெற்றெடுத்த பெற்றோர் தன்னுடைய தாயின் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கம், தன்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்படக்கூடிய நெருக்கம் ஒரு வயதுக்கு வரும் வரைக்கும் தான். வயதிற்கு பிறகு ஒரு ஆணுக்கு நிரந்தரமாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் வரை ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய உறவு என்பது அது பெண்ணின் மூலமாக, தன்னுடைய மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுதான் நிரந்தரம். அந்த உறவின் மூலமாகத்தான் அவன் நிம்மதியாக பேசியும் சிரிக்கவும் பழகவும், தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான எல்லா சுக துக்கங்களிலும் அவன் தேடக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உறவுக்குத்தான் இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு பெருமையை வைத்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழுகிற இந்த இல்லற வாழ்க்கையை, இந்த குடும்ப கட்டமைப்பை இறைவன் மனித சமூகத்திற்கு அமைத்து கொடுத்ததற்கு பல நூறு காரணங்கள் சொன்னாலும் மிக முக்கியமான 3 காரணம். முதலாவது, திருமணம் தீய பார்வையை தடுக்கும். திருமணமான ஒரு மனிதனின் திருமணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. திருமணம் ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் திருமணம் தடுக்குகிறது. திருமணம் தடுக்குகிறது என்று சொல்வதை விட மனைவிமார்கள் தடுக்கிறார்கள் என்று சொன்னாலும் மிகையாகாது. எத்தனையோ ஆண்கள், நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வீட்டுக்கு அடங்காதவை ஊருக்கு அடங்கிடுவான்னு சொல்லுவாங்க. அது அன்றைக்கு பழமொழி. இன்றைக்கு நவீன காலத்தினுடைய பழமொழி, ஊருக்கே அடங்காதவை கட்டண பொண்டாட்டிக்கு அடக்கிடுவாங்க. இது இன்றைக்கு உண்டான பழமொழி. அன்பான பெருமக்களே, ஒரு ஆண்
ஒரு பெண்ணிடத்தில் அடங்கி போவதும் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் அடங்கி போவதும் என்பது திருமணத்திற்கு பிறகு உண்டான மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக ஒரு ஆணையும் பெண்ணையும் இதுவரைக்கும் பேசாத, பழகாத, பார்க்காத ஒரு அந்நிய ஆணை திருமணத்தின் மூலமாக இணைத்ததற்கு பிறகு அல்லாஹ் அந்த திருமணத்தில் ஒரு இணைப்பை, ஒரு பாசத்தை ஏற்படுத்துகிறான் அல்லவா? அந்த பாசத்தின் காரணமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பாவமான காரியங்களில் செயல்படுவதை விட்டும் ஒரு திருமணம் தடுக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்பு அவ்வளவு பலமானது, சக்தி வாய்ந்தது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆணுக்கு கால் கட்டு போட்டுட்டா எல்லாம் சரியா போயிரும் சொல்லுவாங்க. அதற்கு உண்டான அழுத்தம் இதுதான். அல்லாஹ் திருமணத்திலே அவ்வளவு ஒரு சக்தியை வைத்திருக்கிறார். திருமணத்தின் மூலமாக இரண்டாவது நாம் பெறக்கூடிய ஒரு பிரயோஜனம் என்னவென்று சொன்னால், திருமணம் நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை சீராகும். நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை சீராக்கக்கூடிய சக்தி திருமணத்திற்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு ஆணினுடைய ஈமான் பரிபூர்ணமாகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். குர்ரத்து ஐன், எனக்கு கண் குளிர்ச்சி 3 விஷயத்திலே இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒன்றாவது தீவு, நறுமணம். 2வது நல்ல மனைவி. 3வது தொழுகை. நம்ம யோசிச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது தொழுகையை சொல்லிட்டு 3வது மனைவியை சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்பதாக மனைவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்தியதற்கு காரணம், கட்டிய மனைவி சரியா இருந்தா, கட்டிய மனைவி ஒரு ஆணுக்கு கண்குளிர்ச்சியாக இருந்தால் அவனுடைய தொழுகை அவனுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். வீட்டில் அவனுக்கு நிம்மதி கிடைத்தால் வெளியே அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். வீட்டிலே அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இபாதத்துகளில் அவனுக்கு கவனம் இருக்காது, இபாதத்துகளில் அவனுக்கு கண்குளிர்ச்சி இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை திருமணம் முடித்து சமகாலத்தில் 9 மனைவிமார்களோடு குடும்பம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனைவியிடத்திலும் நல்ல பெயரை பெற்றுகிறார். எந்த மனைவியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மியளவு கூட கெட்ட பெயரை, ஒரு சிகப்பு புள்ளியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கியதாக வரலாறு கிடையாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய கண் குளிர்ச்சி 3 விஷயத்தில் இருக்கிறது. 1 நறுமணம், 2வது மனைவி, 3வது தொழுகை. இந்த உலகத்திலே ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்திலேயே ஆக உயர்ந்தது அல்-மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி கிடைத்து விட்டால் அவன் உலகத்தையே வென்றதற்கு சமம். ஒரு ஆணுக்கு மனைவி சரியில்லை என்று சொன்னால் கோடி கோடியாக கிடைத்தாலும் அவனுடைய வீட்டில் அவனுக்கு மன நிம்மதி இருக்காது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பான பெருமக்களே, ஒரு ஆண் திருமணத்தின் மூலமாக பெறக்கூடிய 3வது பிரயோஜனம், 3வது அருட்கொடை, திருமணம் மன நிம்மதியை பெற்றுத்தரும். இந்த உலகத்தில் எதையோ நாம தேடி போறோம். மன நிம்மதியை தேடாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எல்லோரும் மன நிம்மதியைத்தான் தேடுகின்றோம். அது எதன் மூலமாவது கிடைக்காத என்று எல்லோரும் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது, மன நிம்மதி அது திருமண உறவிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவி இடத்திலே உங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்திலே அவர்கள் கேட்டதையும் கொடுத்தான், கேட்காததையும் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனசில் நினைச்சதெல்லாம் சொர்க்கத்தில் கிடைத்தது.
ஆனாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தனிமையை உணர்ந்தார்கள், ஒரு வெறுமையை உணர்ந்தார்கள். கூட இருந்த எல்லாரும் மலக்குக்கு பசிக்காது, தூக்கம் வராது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பசி வரும், தூக்கம் வரும். பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிமையை உணர்ந்தார்கள். சொர்க்கத்திலே இருந்தாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையை உணர்ந்தார்கள். அல்லாஹ் அந்த தனிமையை போக்க ஆதமுடைய எலும்பிலிருந்து, விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்தார். அல்லாஹ் மனித வாழ்க்கையில் செய்த, அவன் ஏற்பாடு செய்த ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அது திருமணம் மாத்திரம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வாவை பார்ப்பதற்கு முன்னால் சொர்க்கம் அவங்களுக்கு இனிக்கல. ஹவ்வாவை பார்த்ததற்கு பிறகுதான் சொர்க்கம் அவர்களுக்கு இனித்தது. அந்த இன்பம் அவர்களுக்கு உண்மையான இன்பத்தை எப்பொழுது கொடுத்தது என்று சொன்னால், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஒரு பெண்ணை, தன்னுடைய மனைவியை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு நிம்மதி வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவியை மணமுடித்து நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ஒன்றை கட்டிக்கிட்டு நிம்மதியாக வாழ முடியல. சொர்க்கத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன நிம்மதியை உணர்ந்தது தன்னுடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததற்கு பிறகுதான். இன்னைக்கு மனைவியை பார்த்தாலே நிம்மதி வர மாட்டேங்குதுன்னா அதற்கு உண்டான காரணம் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த, அல்லாஹ் காட்டி தந்த அந்த வழிமுறையில் நம்முடைய திருமணம் நடைபெறவில்லை என்பதுதான் அர்த்தம். கோடி கோடியாக கொட்டி கொடுத்து பெற்றோர் தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக லட்சங்களை தாண்டி கோடி கோடியாக செலவு செய்து திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். திருமணம் முடித்த கொஞ்ச நாளிலேயே தலாக்கிற்கும், ஃபஸ்கிற்கும், குலாவிற்கும் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருமணம் முடித்ததற்கு பிறகு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைரி வ ஆஃபியா என்று துஆ செய்ய சொன்னார்களோ, அந்த துஆவை நாமும் செய்கிறோம் நம்முடைய மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் பார்த்து. ஆனாலும் கூட அந்த பரக்கத், அந்த மன நிம்மதி நம்முடைய திருமணத்திலே, நம்முடைய மகனுடைய திருமணத்திலே, நம்முடைய மகளுடைய திருமணத்திலே வரவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்ன அஅலம நிகாஹி பரக்கத்தன் ஐஸரஹு மஊனத்தன், நிச்சயமாக திருமணங்களில் ஆகச் சிறந்த திருமணம் அது எளிமையான திருமணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இன்றைக்கு எத்துணை திருமணங்கள் எளிமையாக நடக்கிறது. மணப்பெண்ணின் வீட்டாரிலிருந்து லட்சம் செல்ல லட்சமாக கறந்ததற்கு பிறகுதான் மணமகனுடைய வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த திருமணம் பரக்கத்தான திருமணமாக, மன நிம்மதியை பெற்று தரக்கூடிய திருமணமாக இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் இல்லாத திருமணம் கண்டிப்பாக நிரந்தரமாக நிலை பெற்று இருக்காது என்பதுதான் அர்த்தம். திருமணத்திற்கு முன்பதாக எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, தன்னுக்கு வரக்கூடிய ஆண் அழகாக லட்சணமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு. அது மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஒரு பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக தானே பெண் கேட்டு போனாங்க அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபிட்ட போய் கேட்டாங்க, நான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னவனே அந்த சஹாபி விளங்கிட்டாரு. பெருமானார் தான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, நான் ரசூலுல்லாஹ் என் மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு எனக்கு ரொம்ப பிரியம் சொன்னவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கல்ல என்னுடைய சகோதரர் ஜுலைபீபுக்கு சொன்னவனே. அந்த தந்தையை தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா ஜுலைபீப் அழகானவர் அல்ல, அவலட்சணமான முகமுடையவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை போய் சொன்னார், தன்னுடைய மனைவி வீட்டை போய் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்குறீங்களான்னு கேட்டார்னோடனே உள்ள இருந்த மகள் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க,
நீங்க மறுக்காதீங்க. மறுத்துட்டா பெருமானாருடைய வாக்குக்கு நீங்கள் மீறியதாக அர்த்தமாகிவிடும். கேட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த திருமணம் முடிச்சு கொடுத்திருங்க ஜுலைபிபுக்கு. பெண் சம்மதம் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக முன்னின்று திருமணம் முடித்து வைத்தார்கள். அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, யா அல்லாஹ் இந்த ஜுலைபிபுக்கும் இந்த பெண்ணுக்கும் பரக்கத்தை கொட்டிக்கொடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். பின்னால் அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், மதீனத்து அன்சாரி பெண்மணிகளிலேயே செல்வத்தை எண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். காரணம் பெருமானாருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. அந்த பரக்கத்தினால் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொட்டி கொடுத்தான் என்பதாக அந்த பெண்மணி சொன்ன வரலாறு. அன்பான பெருமக்களே, ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டான், யா ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் சொன்னவனே, நபி அவர்கள் கேட்டான், திருமணம் முடிப்பதற்கு மகரு கொடுப்பதற்கு என்ன இருக்குது உன்ட்ட அப்படின்னு கேட்டவனே அந்த சஹாபி சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர்த்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குர்ஆன்ல எதையாவது மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறையா அப்படின்னு கேட்டவனே இந்த சஹாபி சொன்னாங்க, இந்த சூறாவை நான் மன்னம் செய்து வச்சிருக்கேன் என்று சொன்னவனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூறாவை மஹராக வைத்து திருமணம் முடித்துக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆணுக்கு திருமணம் முடித்து வைத்ததாக வரலாறு. எனவே எந்த திருமணம் எளிமையாக இருக்கிறதோ அந்த திருமணத்தில் நிச்சயம் பரக்கத்திருக்கும். அந்த திருமணம் கடைசி வரை நிரந்தரமான திருமணமாக இருக்கும். எந்த திருமணம் ஆடம்பரமாக அனாவசிய செலவுகள் அதிகமாக செய்யப்படுகிறதோ அந்த திருமணம் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்காது என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நடைமுறை. எனவே அன்பான பெருமக்களே, உங்களுடைய மகனுக்கு நல்ல ஜோடியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள். அந்த பெண் தான் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் உடையாமல் பார்த்துக் கொள்ளுவாள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை ஒட்டி வாழுவாள். எனவே அப்படிப்பட்ட மார்க்கப்பட்டுள்ள நல்ல குணமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து உங்களுடைய மகனுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அதே போல உங்களுடைய மகளுக்கும் உங்களுடைய மகளுக்கும் நல்ல தீன் உள்ள மார்க்கப்பட்டுள்ள நல்ல மணமகனை தேர்வு செய்து திருமணம் முடித்து வையுங்கள். அந்த திருமணத்தில் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை, சந்தோஷத்தை, மன நிம்மதியை ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மன வாழ்க்கையில் கயிறு பரக்காத்துகளை அல்லாஹ் கொடுத்து கடைசி வரை பிரிவில்லாமல் நிரந்தரமான முறையிலே சேர்ந்து வாழக்கூடிய நல்ல தம்பதிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்திலும் ஆதர்ச தம்பதிகளாக இணை பிரியாமல் வாழக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து தொழாதவர்